உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கையில மோதிரம் போட்டுட்டு இருப்பாங்க சார். கண்டக்டர் சார் 3 டிக்கெட் அப்படின்னு கையில காமிப்பாங்க சார். எதுக்குன்னா இந்த மோதிரம் போட்டுருக்காங்க இல்லையா, அது பார்க்கணுமா. உங்களுக்கு ஸ்பெஷல் நாள் அன்னைக்கு சிவாஜி படத்துல ஸ்ரேயா போட்டிருந்த அந்த நெக்லஸ் வாங்கி கொடுத்த அந்த மொமெண்ட் உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷலா இருந்துச்சு? அந்த அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. எங்க வீட்டுக்காரன் நான் ஒரு குழந்தை மாதிரி தூக்கி கொண்டு அண்ணன். நீங்க ஒரு முறை யார்கிட்டயாவது போயிட்டு ஒரு அவசரத்துக்கு ஒரு 10,000 வேணும்னு கேளுங்களேன். கேட்கும் போது அவங்க கொடுக்குற ரியாக்ஷன், அவங்க கொடுக்குற டிலே, இதெல்லாம் உங்களுக்கு மனசு கஷ்டப்படுத்தும். அப்போ கையில ஒரு நகை இருந்துச்சுன்னா யாருக்கிட்டையும் 10 பைசாக்கு நிக்க வேண்டாம். போய் வச்சோமா, பேங்க்ல 10,000 ரூபாய் கொடுத்தாங்களா, அந்த செலவை முடிச்சோமான்னு பண்ண முடியும். அந்த சுயமரியாதை காக்கிறது தான் அவங்க திரும்ப 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 சொல்றாங்க. 1980 நம்ம அந்நிய செலாவணி வந்து பெரிய பிரச்சனை குறைஞ்சு போச்சு. 3 நாள் தான் இருந்தது. அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே கோல்டை வச்சு தான் டாலரை வாங்கினாங்க. ஸோ நம்ம வீட்டில் நாட்டையே காப்பாற்றிருக்கு கோல்டு. இன்னைக்கு இருக்கிற கோல்டு எவ்வளோ ஒரு இந்தியன் ஹவுஸ் ஹோல்டு கிட்ட இருக்குன்னா, ஃபெடரல் ரிசர்வ் கிட்ட 8,000 டன் தான் இருக்குது. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து கிட்ட 4,000 டன் இருக்குது. அதோட 2 மடங்கு, 2 பேங்க்கும் சேர்த்து நம்ம 2 மடங்கு நம்ம இந்தியன் ஹவுஸ் ஹோல்டு கிட்ட இருக்குது. அவ்வளோ கோல்டு நம்ம கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட வேர்ல்டுல இருக்கக்கூடிய மொத்த கோல்டுல 11% நம்ம கிட்ட தான் இருக்கு, இந்தியாவில தான் இருக்கு. 40% நம்ம சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் மட்டும் தான் இருக்கு. கோல்டோடைய இந்தியாவுடைய மொத்த இது இருக்குல்ல, ஆர்னமெண்ட்ஸ்ல கோல்டு இருக்குல்ல, அதுல 40% பேர் நம்ம ஆளுங்க வச்சிருக்காங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.